ராஜ் டிவி வியூஸ் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் ஷோ சரித்திர நாயகன் சிவாஜி கணேசன். இந்த நிகழ்ச்சியில் சிவாஜி அவர்களுடைய ஃபிலிம் கெரியரில் நடந்த பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்னைக்கு எபிசோட்லையும் பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். விடுதலை போராட்ட நாயகர்களை வெள்ளித்திரையில் காட்டி நம் விழித்திரையில் உணர வைக்கும் வல்லமை ஒரு சில படங்களுக்கு மட்டுமே கிடைத்திருக்கிறது. அதில் முன்வரிசையில் நின்று கர்ஜனை செய்கிறது வீரபாண்டிய கட்டபொம்மன் திரைப்படம். காலத்தால் அழியாத காவியமாக அது எப்போதும் தமிழ் சினிமா சரித்திரத்தில் இருந்து கொண்டிருக்கும். 1959 அன்று வெளியாகி 2009 அன்று தனது 50 ஆண்டுகளை பூர்த்தி செய்த வீரபாண்டிய கட்டபொம்மன் படத்துக்கு சிவாஜி பிரபு சேரிட்டிஸ் மற்றும் ரஷ்ய கலாச்சார மையங்களின் சார்பில் விழா எடுக்கப்பட்டது. விழாவினையொட்டி ஒரு கண்காட்சி நடத்தப்பட்டது. அந்த கண்காட்சியில் பல அரிய தகவல்கள் புகைப்படங்களுடன் அந்த படத்திற்காக பயன்படுத்தப்பட்ட பொருட்களும் பார்வைக்கு வைக்கப்பட்டன. கண்காட்சியை ரஷ்ய கலாச்சார மைய அதிகாரி திறந்து வைத்தார். ஜெமினியின் கட்டபொம்மன் விளம்பரம் யாருமே அறிந்திருக்க வாய்ப்பில்லை. யார் யாரோ முயற்சி செய்தும் இறுதியில் கட்டபொம்மன் நடிகர் திலகத்திடம் அடைக்கலம் கேட்டு தஞ்சமடைந்து விட்டார் அப்படின்னு சொன்னால் அது மிகையே ஆகாது. தஞ்சமடைந்த கட்டபொம்மனுக்கு பஞ்சம் வைக்காமல் உலக புகழை நம் நடிகர் திலகம் பெற்று தந்து விட்டார். எனக்கு வயது 10. திருட்டுத்தனமாக போய் பார்த்துட்டு வந்துட்டேன். ஸ்கூலில் சொல்லிவிட்டு பசங்களோடு சேர்ந்து போயிட்டு வந்தேன். அங்கே வந்து இந்த பாட்டை முணுமுணுத்து இருந்தேன். என்னடா முணுமுணுக்கிறேன்னாரு. இல்லைப்பா ஒன்றும் இல்லை ஏதோ இருக்குது, 4 அடி வச்சா தான் சரி. இல்லைப்பா திருட்டுத்தனமாக படம் பார்த்தேன். ஏன்ப்பா நீ தான் கூப்பிட்டு போகலையே, 3 நாள் கூப்பிட்டு போன டிக்கெட் எடுக்கலையே. அந்த மாதிரி வசூல் அள்ளி கொடுத்த அந்த வீரத்தை விளைத்த வீரபாண்டிய கட்டபொம்மனை இன்றைக்கு வெளியிட நாங்கள் உதவி இருக்கிறோம் என்றால் அது காலத்தின் கட்டாயம், அந்த நடிகர் கழகத்தின் ஆசி எங்களுக்கு உண்டு. எங்களுக்கு ராஜ் டிவி சகோதரர்களுக்கு அவர் வழங்கிய ஆசி. அடுத்ததாக கறந்த பாலையும் அப்படின்னு தொடங்கும் ஒரு பாடல். ஜாக்சன் துரையை சந்திக்க கட்டபொம்மன் அணிவகுத்து செல்லும் போது டிஎம்எஸ் குழுவினருடன் பாடும்படி காட்சி அமைஞ்சிருக்கும். இந்த பாடல் ஒரு இராணுவ அணிவகுப்பு பாடல். கட்டபொம்மன் திரைப்படத்துல நடிகர் திலகம் மன்னர் கட்டபொம்மனாகவும், ஜெமினி கணேசன் அவர்கள் தளபதி வெள்ளையத்தேவனாகவும், SSR கட்டபொம்மனின் தம்பி ஊமைத்துறையாகவும் நடிக்க வைக்க ஏற்பாடு ஆகியிருந்தது. ஆனால் கட்டபொம்மனுக்கு போட்டியாக கண்ணதாசனால் எடுக்கப்பட்ட சிவகங்கை சீமை படத்தில் SSR கதாநாயகன் முத்தழகுவாக நடித்ததால கட்டபொம்மனில் நடிக்க முடியாமல் அந்த பாத்திரத்தில் OAK தேவர் நடித்து சிறப்பு சேர்த்தார். அவரும் சிறப்படைந்தார். கட்டபொம்மன் திரைப்படத்தில் முதலில் வெள்ளையத்தேவனாக MGR அவர்களை நடிக்க வைப்பதாக இருந்ததாகவும், அதுக்கப்புறம் அந்த கதாபாத்திரத்துக்கு ஜெமினி அவர்களை நடிக்க வைத்ததாகவும் ஒரு தகவல் உண்டு. மேலும் கட்டபொம்மனாக MGR அவர்களும் வெள்ளையத்தேவனாக நமது நடிகர் திலகம் அவர்களையும் கூட நடிக்க வைப்பதாக திட்டமிருந்ததாகவும், வழக்கம் போல் MGR அவர்கள் மறுத்துவிட்டதாகவும் ஒரு செய்தி இருக்கு. இதில் எது உண்மை, எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது மட்டும்தான் தெரியவில்லை. பானர்மன் துரையாக வரும் ஜாவர் சீதாராமன் சிறிது நேரமே வந்தாலும் தாம் சிறந்த நடிகர் அப்படின்றத நிரூபித்து விடுவார். துள்ளித்திரையும் புள்ளிமான் போல் வரும் பத்மினி அவர்கள் இந்த படத்தின் வெற்றிக்கு பெரும் அளவில் காரணம் என்றால் அது மிகையே ஆகாது. போர், சதி, படையெடுப்பு அப்படின்னு நிறைய சீரியஸான சூறாவளி காட்சிகள் நிறைந்திருக்கும் கட்டபொம்மன் படத்தில் பத்மினி அவர்கள் வரும் காட்சிகள் தென்றல் காற்று மாதிரி கடைசியில் கண்ணீர் வெள்ளத்திலையும் தள்ளிவிடுகின்றன. போகாதே போகாதே என் கனவா அப்படின்னு TV ரத்னமாலா பாடும் பாட்டுக்கு ஏற்ற நடிப்புடன் பத்மினி அவர்கள் கண்ணீர் விடுவதை காணும்போது நம்மையும் அறியாமல் கண்ணீர் பெருகும். வீரபாண்டிய கட்டபொம்மன் இது சினிமா இல்லை, சரித்திரம். இதெல்லாம் இந்த படங்கள்லாம் வரும்போது நம்ம காலகட்டத்தில் இந்த படத்தெல்லாம் பார்க்கக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைச்சதே பெரிய விஷயம். அந்த படத்தோட பாட்டுகள் ஐயோ எப்படிப்பட்ட பாட்டுகள்! அதே போல் பின்னணி இசை, ரீரிகார்டிங், சிவாஜி சார், பத்மினி, அடேங்கப்பா, பேர்ன் ஆர்டிஸ்ட், எஸ் வரலட்சுமி அம்மா,
அப்படி ஒரு படம். ஜி ராமநாத ஐயர் மியூசிக் பண்ணியிருக்கார், இசை மேதை. அப்படி ஒரு படம் எப்படியும் நம்ம ரசிகர்கள் மத்தியில் நீங்காத இடம் பிடிக்கும் படத்தில் அது ஒரு படம். கட்டபொம்மனாக வரும் சிவாஜி அவர்கள் கட்டபொம்மனுக்கே புகழ் தேடி தரும் வகையில் அபாரமாக நடிச்சிருப்பாரு. வீரம் ததும்பும் அவர் பேச்சும், தீரம் மிகுந்த அவர் பார்வையும் நடையும் மிகவும் பொருத்தமாக இருந்தது. அவர் நடிப்புல குடிமக்கள் மீது கட்டபொம்மன் கொண்டிருந்த பரிவும் தேசபக்தியும், அவன் கடைபிடித்து வந்த பண்பும், அவனது சகோதர வாஞ்சையும் குழந்தை பாசமும் முருக பக்தியும் பிரமாதமாக வெளிப்பட்டிருக்கும். ஊமைத்துறையின் மகளாக வரும் பேபி காஞ்சனா வீரபாண்டியனையே தன் கண்ணீரால் கரைத்து விடுகிறாள் அப்படின்னா அதை யாராலையுமே மறுக்க முடியாது. அப்படி ஒரு சிறந்த நடிப்பு. சிவாஜி இஸ் எ மேன் ஃபார் எவர், எப்போதும் ஜெயிக்கக்கூடிய ஒரு நடிகர் அவர். இப்போது கட்டபொம்மன், அதாவது நாங்கள்லாம் அந்த காலத்தை சொல்லுவோம், சிகரெட் பிடிக்கணுன்னா பற்ற வைக்கிறதுக்கு லைட்டர் வேணாம், கட்டபொம்மன் வசனம் கேட்டால் போதும் பற்றிக்கும் சிகரெட்டுன்னு. அப்படி தீப்பொறி வசனங்களை பேசியிருக்காரு. இவரோட அந்த வெங்கல குரலில் அந்த தமிழை உச்சரிக்கும் போது இப்போ யங்ஸ்டர்ஸ் வந்து என்ன கேட்பாங்கன்னா, சார் இதுதான் தமிழா, இத்தனை நாள் வேற ஏதோ ஒரு பாஷையை சினிமாவில் பேசிகிட்டு இருந்தாங்களே, இதுதான் தமிழான்னு சொல்ல போகிறாங்க. நம் தமிழ்நாட்டில் கட்டபொம்மனை பற்றி அறியாதவர்களே இருக்க மாட்டார்கள். அதுவும் பாரத நாடு சுதந்திரம் பெற்ற பிறகு கட்டபொம்மன் புகழ் அதிகம் பரவிவிட்டது. அந்நிய ஆட்சியை எதிர்த்து முதல் முழக்கம் செய்த வீரன் அவன். மேலும் கட்டபொம்மன் புகழ் அதிகமாக பரவுவதற்கு தேவையான முயற்சிகளை இன்னும் பலர் எடுத்துக்கொண்டுதான் இருக்கிறார்கள். சிவாஜி நாடக மன்றத்தாரின் வீரபாண்டிய கட்டபொம்மன் நாடகம் பார்த்த பலருக்கும் மெய் சிலிர்த்தது. வீரத்தை மையமாக கொண்ட இந்நாடகத்துக்கு இருக்கும் பிரமாதமான வரவேற்பை கண்டு மனம் பூரித்து போனவர்கள் ஏராளம். ஆனால் அந்த வீரன் வரலாறு படமாக்கப்பட்டால் எப்படி இருக்குமோ அப்படின்ற பயம் பலருக்கும் இருந்தது உண்மை. 100 நாடகங்கள் நடத்தி பல்லாயிரம் மக்களால் பார்க்கப்பட்ட ஒரு நாடகம் சினிமா படமாகி வந்து வெற்றி பெற முடியுமா அப்படின்ற சந்தேகம்தான் பயத்துக்கு காரணம். ஆனால் படம் பார்த்ததும் அது வீண் பயம் அப்படின்றது உறுதியாகிவிட்டது. நாடகத்தை விட பன்மடங்கு சிறப்போடு பல விசேஷ காட்சிகளோடு கட்டபொம்மன் திரைப்படம் வெளிவந்தது. ஒரு திரைப்படம் வெளியாகி 56 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் புதிய பொலிவோடு தமிழ் மக்கள் வீட்டு கதவை தட்டக்கூடிய திறம் உண்டென்றால் அது வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கும் நடிகர் திலகம் சிவாஜிக்கும் மட்டுமே உரியது என்பதை இந்த மண் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த படம் வெளிவந்த பொழுது எனக்கு வயது 5. இன்று நான் இந்த படத்தை ஒரு 10 முறையாவது பார்த்திருப்பேன். என் வாழ்க்கையில் 10 முறை பார்க்கிற போதும் நான் அடைகிற உணர்ச்சி என்ன தெரியுமா? முதல் முறை சிலிர்த்த சிலிர்ப்பு, முதல் முறை பெற்ற உணர்ச்சி, முதல் முறை அடைந்த பரவசம், முதல் முறை அடைந்த திகில் திகைப்பு அத்தனையையும் இந்த 61வது வயதிலும் நான் அடைகிறேன் என்றால் அதுதான் இந்த நாயகனுடைய சிறப்பு என்று நான் கருதுகிறேன். தமிழ் மொழிக்கே பெருமை கொடுத்த குரல் சிவாஜியின் குரல். அந்த குரல் இருதயத்தை துழாவுகிற குரல், மனதின் மர்மத்தில் இருக்கக்கூடிய இருட்டுக்களை வெளியேற்றுகிற குரல், மூளையின் பதிவுகள் மூளையில் சென்று தன்னை பதிவு செய்து கொண்டு எழுந்து கொள்ள மாட்டேன் என்று சம்மணங்கால் போட்டு உட்கார்ந்து கொள்கிற குரல். அந்த குரல் வீரபாண்டிய கட்டபொம்மனில் அவர் சிம்ம குரலோர் என்று சொல்கிறார்கள் அல்லவா? சிம்மத்திற்கு ஒரு குரல் தான் நண்பர்களே, சிவாஜிக்கு 100 குரல். இந்த படத்தில் ஜாக்சன் துறையோடு பேசுவது வேறு குரல், ஜக்கம்மாவோடு பேசுவது வேறு குரல், ஜெமினியோடு பேசுவது வேறு குரல், ஊமைத்துறையின் மகள் மீனாவோடு கொஞ்சுவது குழந்தை குரல். இந்த குரல் பாவம், இந்த வேறுபாடு என்பது சிவாஜியால் மட்டுமே கிடைக்கக்கூடியது. வீரபாண்டிய கட்டபொம்மன்ல அந்த முதல் சீன்ல வந்த சிவாஜி தூக்கு கயிற்றை முத்தமிடுகிற வரைக்கும் வீரபாண்டிய கட்டபொம்மனின் கோட்டை 1 மில்லிமீட்டர் கூட தாண்டவில்லை. முழுக்க சிவாஜி தான். அந்த உடம்பெல்லாம் இந்த பாத்திரத்தின் உணர்ச்சியை பாதத்திலிருந்து
உச்சந்தலை வரைக்கும் ஊற்றிக்கொண்டு தன்னை நிமிர்த்தி கொள்கிறார் சிவாஜி கணேசன். ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு நிகழ்ச்சியில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய ஃபிலிம் கெரியரில் நடந்த பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. மீண்டும் அடுத்தடுத்த எபிசோட்ஸில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.